வணக்கம். ஜபைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். தன்னுடைய மகளையும் கட்சியில் இறக்கியாச்சு. மகளுடைய பேர் காந்திமதி, பாமக ராமதாசனுடைய மகள். ஒசூரில் பேச வச்சுட்டார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சம்பந்தமாக பாமகவில் கூட்டம். காந்திமதியினுடைய கன்னி பேச்சு. ராமதாசன் கூட இருந்திருக்கார். தான் பொண்ணு பேசுகிறத பெருமையாகவும் சொல்லிட்டார். என் மகளுடைய கன்னி பேச்சு எப்படியெல்லாம் பேசுகிறார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு அவரு பாராட்டியிருக்கிறார். மற்றபடி அவருடைய பேச்சும் பாராட்ட தகுந்ததாக தான் இருந்தாலுமே கூட அந்த பதவிக்கு அவரை விட்டால் வேறு ஆள் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. என்ன அப்படின்னா, பேசியிருக்காரு அது மாதிரி, தந்தைக்கு துணையாக மகள் என்ற முறை நான் கடமையாற்றுவேன், மற்றபடி அன்னையும் பிதாவும் முன்னிலை தெய்வம், அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான், எல்லா மகளும் சொல்லக்கூடிய விஷயம்தான். மற்றபடி நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு போட்டு சொல்லி பேசியிருக்கிறார். ரைட், ஓகே, பேச்சு ஓகே. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தான். ஃபஸ்ட்டு ராமதாஸ் அன்புமணியை போட்டார், அப்புறம் இப்போ மகளை போட்டிருக்கிறார். இப்படி குடும்பத்தில் உள்ளவர்களை தான் போட்டிருக்கார ஒழிய 46 வருஷம் ஆச்சு கட்சி ஸ்டார்ட் பண்ணி. எத்தனை பேர் பதவிகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். ஒரு தொண்டன் கூடவா பாமக இல்லை. திரும்ப திரும்ப குடும்பத்தில் உள்ளவர் தானே போடுறாரு அப்படிங்கிறது மனம் வருத்தக்கூடிய விஷயம். இல்லை, மீண்டும் மீண்டும் ராமதாஸ் தவறு செய்கிறார் என்பதை பகிரங்கமாக சொல்ல முடியும். அன்புமணி வகையில் தவறு செஞ்சார், இப்போ அவரே ஆப்போசிட்டாக வந்துட்டார். அவருக்கு வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா. அப்புறம் இது என்ன மகள் அப்படிங்கிற வளர்த்த கடா தானே. என்ன இது மார்பில் பாய போதா, எங்கே பாய போகுது, முதுகில் பாய போதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஒரே வார்த்தை, எல்லா வகையிலையும் மகளையும் போட்டுக்கிட்டு பேரனையும் முகுந்தனையும் போட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அப்புறம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதற்காக அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதற்கு வாய்ப்பு தரணும். மற்ற வகையில் முக்கியமான விஷயங்களை பொருளாளர் மற்ற சோன்ஸ் வாய்ப்பு கொடுக்குறீங்க, சிறுபான்மை மக்களுக்கு மற்ற சோன்ஸோ, இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. உங்கள் வன்னிய இனத்திலே இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு பின்னால் சுற்றிக்கிட்டே நாயாக, நன்றிக்கடன் உள்ள நாயாக சுற்றி கொண்டே எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தாங்க போட்டு பதவி கொடுக்கலாமே, எதுக்கு நீங்கள் மகளுக்கு பதவி கொடுக்கணும்? அப்போ இது ராமதாசனுடைய மிகப்பெரிய ஒரு சுயநலம் தான். முதல்ல செஞ்சார் அன்புமணி வகையில் சுயநலம், இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அவரே முழிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. சரியான அடி அன்புமணியால். இன்னைக்கு மகள் வகையிலையும் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆக மீண்டும் மீண்டும் ராமதாஸ் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படிங்கிற பேரில் தன் கட்சிக்குள்ளே அவர் தவறு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியுமோ ஒழிய, காந்திமதி அவர் மகள் கன்னி பேச்சை நாம் பாராட்டி விட முடியாது. வார்த்தைகளை பாராட்டலாம், ஆனால்